அம்மா உங்கள் பேருமா? என் பேர் சரஸ்வதிப்பா. நீங்கள் எத்தனை வருஷமாக ஜோசியம் பார்க்குறீங்க? நான் ஜோசி 29 வருஷமாக பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக இருக்கும். யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே எப்போவுமே இங்கே தான் இருப்பீங்களா? நான் இந்த இடத்துல 29 வருஷமாக உட்காடுறேன். இப்போ இங்கே ஜோசியத்தில் என்னென்ன வகமாக இருக்குது? இப்போ நிறைய பேர் நிறைய வகையான ஜோசியம் சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த வகை? நாங்கள் கைரேகை பார்ப்போம், குடும்ப பலன் பார்ப்போம். இப்போ யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா மந்திரிச்சு திருநூறு போடுவோம். ஏதோ சாமியை வேண்டி தாயத்தை கொடுப்போம், நல்லபடியாகும். இப்போ இங்கே ஒரு ஜோசியம் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோமா வாங்குறீங்க? கைரேகை பார்த்தா 50 ரூபா வாங்குவோம், குடும்ப பலன் பார்த்தா 101 ரூபா வாங்குவோம். இப்போ உங்களுக்கு எப்படி இங்கே நிரந்தரமாக வருமானம்னு இருக்குங்களா? நிரந்தரமான டெய்லி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம நேரத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும், 500 கிடைக்கும், 1000 கிடைச்சிரும். ஒரு வாரத்துக்கு கிடைக்காமலும் இருக்கும், 4 நாளைக்கு கிடைக்காம இருக்கும். அப்படி தான் இந்த தொழிலில் அப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி அது போல் கிடைக்காத டைமில் எப்படி சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு வருமானம்னு ஏதாவது இருக்குங்களா, இல்லை இதுதான் வருமானம்? எல்லாம் அம்மா கோயிலில் இருக்கிறேன். நான் கோயிலில் வந்து 29 வருஷம் 27 வருஷமாக கோயிலில் பூஜை பண்ணுறேன். எங்கள் சமுதாய கோயிலில் வேலை பார்க்குறேன். அங்கே ஏதோ எனக்கு ஒரு 200 300 கிடைக்கும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பிள்ளைங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் குடும்பம் நடத்துகிறாங்க. எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொண்ணு, 16 பேரம்பேத்தி, எல்லோரும் நல்லா இருக்காங்க. எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு மினி கிராமத்தையே உங்கள் குடும்பத்தில் வச்சுருக்கீங்க? ஆமாம், 16 பேரம்பேத்தி போக பேரனோட பிள்ளைங்க 2 இருக்குது, 3 இருக்குது. சரிம்மா, இப்போ வந்து அம்மா சொல்கிறது உண்மையா இல்லையான்னு இப்போ நம்மளும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போது எப்படி, எந்த கைம்மா? வலது கை தானே. பேர்? என் பேர் பாலச்சந்தர்மா. வயசு என்ன கண்ணு? 27. பாலச்சந்திர ராசிக்கு சத்தி வரணும். ஜக்கம்மா சொல்லு, மலையாள வாக்கு திருவாக்கு சொல்லணும். கொல்லிமலை காரி குறிகாரி சொல்லு. காமாட்சி அம்மா கருத்துல வரணும். காளியம்மா தாய உத்தரவு சொல்லு. நடுக்காட்டு காளி எனக்கு வர சொல்லு. பாலச்சந்தர் ராசிக்கு இதுவரை சொன்னதை நீ கவனிக்க வேண்டாம். உன்னோட ராசியில் அன்னரேகை, தனரேகை, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு. ஆயுள் பாகமெல்லாம் 78 வயசுக்கு உனக்கு யோகம் சொல்லுது. படிப்பு கல்வியெல்லாம் அவ்வளோ அதிகாரம் இல்லை. உன்னோட ராசியில் 19 வயசில் இருந்தே வேலை தொழில் எடுத்து வரும் காரியம் எந்த இடம் போனாலும் சிங்கராசி முகராசி இருக்குது. பிறந்த இடம் காசு பணமெல்லாம் அவளை பெருசாக பார்க்க முடியாது. தாயை கொண்ட பாசம் தனியிட்ட சோறு. அப்பாரை கொண்ட யோகம் அதிகாரம் இருக்குது. தாய் மாமா வழியிலெல்லாம் அவளை யோக தசையெல்லாம் கிடையாது. உன்னோட ராசியில் ஊரு சுற்றி வந்த உலகம் சுற்றி வந்துட்ட. எந்த இடம் போனாலும் தங்க முகம்தான். படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்ட. இப்போ உன் ராசிக்கு எந்த காரியம் எடுத்தாலும் கைகூடி வரும். தொழில் ஸ்தானத்தில் கல்யாண அமைப்பெல்லாம் அம்மா வழி அப்பா வழியில் கிடையாது. உன்னோட ராசியில் நீ நினைக்கிற காரியமே நடக்கப்பட்ட அமைப்பு இருக்குது. விரும்புகிற பொண்ணையே கைகூடி வர அமைப்பு இருக்குது. மனைவியை கொண்ட யோகம் உனக்கு மதிப்பு அடையுவ. உன்னோட ராசியில் 27க்குள்ளே திருமண காரியம் நடக்கும். மக்களை கொண்டு மகிழ்ச்சி அடையவே, மனைவியை கொண்டு மதிப்பாக இருப்ப. எந்த இடம் போனாலும் சிங்க ராசி முகராசி இருக்குது. இந்த 2020 5ஆம் மாதத்தில் இருந்து உனக்கு நல்ல யோக தசை இருக்குன்னு சொல்லுவார். என்ன கேட்கணும் கேளு. என்ன கேட்கணும்னா, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இருந்தும் நிறைய நான் நினைக்காததெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இனிமேல் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன். உனக்கு நீ எதிர்பாராத காரியமெல்லாம் நடக்கும். படிப்பை கொண்டு கல்வியை கொண்டு தான் முன்னுக்கு வரணும்னு இல்லை. திறமையை கொண்டு புத்தியை கொண்டு நல்லா இருப்ப. பெரிய மனுஷர்களோட உதவி கிடைக்கும். நினச்சி போகிற காரியமெல்லாம் நன்மை அடையப்பட்ட அமைப்பு இருக்குது. சாமி தெய்வமெல்லாம் உனக்கு துணை இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் கைகூடி வரும்னு சொல்கிறேன். கொஞ்சம் பெரம்பு மேலே தூக்கி வச்சுருக்கேன்மா. இப்போ எல்லாரும் இந்த ஒரு பெரம்பு வச்சுருக்கிறீங்களே, இது எதுக்காக? ஏன்னா இப்போ ஒருத்தர் இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இதில் வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களே, இது எதுக்காக? இது உண்மையாக இல்லை சும்மா ஒரு இதுக்காகவா? நம்பினவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு கல். புரியுதா? பொதுப்படையாக எங்களுக்கு வந்து இது சக்கம்மா வாக்கு.
ஜக்கம்மா வாக்குன்னா எங்களுக்கு 7 தலைமுறையாக இது நடந்து வருது. ஆனால் இப்போ ரொம்ப பசங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி தொழிலெல்லாம் சரியாக பயன்படுத்தலை. அவங்கவுங்க வேறு தொழில் பண்ணுறாங்க இப்போதைக்கு. இருந்தவங்கெல்லாம் முன்னோடி இருக்கலாம் நல்லா இந்த தொழிலில் நல்லபடியாக வழிபட்டு வந்தாங்க. இப்போ அவ்வளோ கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் குடும்பத்துலேயும் ஒருத்தர் 2 பேர், எல்லார் குடும்பத்துலேயும் ஒருத்தர் 2 பேர் அதை வழிபட்டு தான் வர்றாங்க. எங்களுடைய சொந்த ஊர் எங்களுக்கு எட்டயபுரம் பக்கம், நாகலாபுரம் சொந்த ஊர். புரியுதா? நாங்கள் கும்பிடப்பட்ட தெய்வம் காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மனை தான் நாங்கள் வழிபட்டு வாரோம். இப்போயும் அந்த அம்மா இந்த ஊரில் வச்சு நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நடக்க வழி இருக்குது. இது சக்கம்மாவுடைய வாக்கு.